பைபிள் கிஸ் தமிழ் யோவான் அதிகாரம் 4. கேள்வி 1. இயேசு தாமே ஞானஸ்தானம் கொடுக்கவில்லை, யார் கொடுத்தார்கள்? பதில்: அவருடைய சீஷர்கள். கேள்வி 2. யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலம் எங்கே உள்ளது? பதில்: சமாரியாவிலுள்ள சீகார் ஊர்ல. கேள்வி 3. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் யாருடைய கிணற்றின் அருகே உட்கார்ந்தார்? பதில்: யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த கிணறு. கேள்வி 4. யார் தண்ணீர் மொள்ள வந்தது? பதில்: சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ. கேள்வி 5. இயேசு யாரிடத்தில் தாகத்துக்கு தா என்றார்? பதில்: சமாரியா ஸ்திரீ. கேள்வி 6. யார் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்கள்? பதில்: யூதர்கள். கேள்வி 7. இயேசு நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே எப்படி இருக்கும் என்றார்? பதில்: நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும். கேள்வி 8. சமாரியா ஸ்திரீ அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்று யாரிடத்தில் கேட்டாள்? பதில்: இயேசுவினிடத்தில். கேள்வி 9. இயேசு சமாரியா ஸ்திரீயினிடத்தில் யாரை அழைத்து கொண்டு வா என்றார்? பதில்: தன் புருஷனை. கேள்வி 10. எத்தனை புருஷர் உனக்கு இருந்தார்கள் என்று இயேசு சொன்னார்? பதில்: 5 புருஷர். கேள்வி 11. ஆண்டவரே, நீர் யார் என்று காண்கிறேன் என்றாள்? பதில்: தீர்க்கதரிசி. கேள்வி 12. எங்கும் யாரை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது? பதில்: பிதாவை. கேள்வி 13. இரட்சிப்பு யார் வழியாய் வருகிறது? பதில்: யூதர்கள். கேள்வி 14. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை எப்படி தொழுது கொள்ளும் காலம் வரும்? பதில்: ஆவியோடும் உண்மையோடும். கேள்வி 15. தேவன் எப்படி இருக்கிறார்? பதில்: ஆவியாயிருக்கிறார். கேள்வி 16. யார் வருகிறார் என்று அறிவேன் என்று சமாரியா ஸ்திரீ சொன்னாள்? பதில்: கிறிஸ்து என்னப்படுகிற மெசியா. கேள்வி 17. உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றது யார்? பதில்: இயேசு. கேள்வி 18. நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார் என்றது யார்? பதில்: சமாரியா ஸ்திரீ. கேள்வி 19. நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத டேஷ் எனக்கு உண்டு என்றார்?
பதில் ஒரு போஜனம். கேள்வி 20. இயேசு கிறிஸ்துவின் போஜனம் எது? பதில் பிதாவின் சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே. கேள்வி 21. இயேசு பிரயாசத்தின் பலனை யார் பெற்றது? பதில் சீஷர்கள். கேள்வி 22. இயேசு சமாரியாவில் எத்தனை நாள் தங்கினார்? பதில் 2 நாள். கேள்வி 23. சமாரியர் இயேசுவை எப்படி விசுவாசிக்கிறோம் என்றார்கள்? பதில் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து. கேள்வி 24. யாருக்கு கனமில்லை என்று இயேசு தாமே சொல்லியிருந்தார்? பதில் ஒரு தீர்க்கதரிசிக்கு தன் சொந்த ஊரிலே. கேள்வி 25. ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரனுக்கு எப்பொழுது ஜுரம் விட்டது? பதில் நேற்று 7ஆம் மணி நேரத்தில். கேள்வி 26. இயேசு செய்த 2ஆம் அற்புதம் எது? பதில் ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரனின் ஜுரம் நீங்கினது. கேள்வி 27. இயேசு உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் என்ன செய்தான்? பதில் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். God bless you.